அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்லைன் எல்லோரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஊருக்கு கிளம்பியாச்சு. பசங்களுக்கு லீவ் விட்டதுனால ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். மைதா மாவு, முட்டை, சாக்லேட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை எல்லாத்துக்கும் லீவ் விட்டுட்டு பேக்கிங்க்கு லீவ் விட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்பும் போது என்னவோ ஜாலியாக தாங்க இருக்கும். ஆனால் போயிட்டு வீடை பார்த்தா அப்படி இருக்கும். அதனால் இந்த டைம் என்ன பண்ணேன்னா, பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக ஒரு அண்டாவில் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். 2 days இந்த ஊருக்கு தான் போயிட்டே இருந்துச்சு. வீடை க்ளீன் பண்ணுறது, எல்லாத்தையும் எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறது, இப்படியே 2 days போயிட்டே இருந்தது. வீட்டுக்கு வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடும் அப்படி இருக்கும், அதை போய் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆயிரும். இதில் வேறு ட்ராவல்ஸ் ட்ரெயினில் டிக்கெட் போட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. திருப்பி அதுக்கப்புறம் பஸ்ஸில் டிக்கெட் போட்டு கிளம்பி போனப்போ இந்த எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் இது தான். அப்புறம் காலையில் இது 9:30 ஆயிடுச்சு. அப்போது காலையில் எடுத்த கிளிப்ஸ். இப்போ கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் வீட்டுக்கு ரீச் ஆகலை. திருநெல்வேலி தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் அம்மா வீடு, மாமியார் வீடு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட சொந்தங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. கிளம்பி போயிட்டுருக்கோம். இது விண்ட் எனர்ஜி. இது கைத்தாறு சைடில் நிறைய இந்த மாதிரி கரண்ட் எடுக்கிற அந்த விண்ட் எனர்ஜி இருக்கும். ஒரு வழியாக வீடு சேர்ந்தாச்சு. நம்ம பேக்கிங் தானே லீவ் விட்டுருக்கோம், சமையலுக்கு லீவ் இல்லையே. அதனால் எல்லாம் சமைச்சி மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. தூங்கி எழுந்திரிச்சிட்டு தலை வேற பயங்கரமான தலைவலி வேறு வந்துருச்சு. அப்புறம் ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு இது ஈவினிங் எடுத்த கிளிப்ஸு. நல்லா மழை வர்ற மாதிரி கிளைமேட்டு நல்லா சில்லுன்னு இருந்தது. அதனால் அந்த கிளிப்ஸ் எடுத்தோம், நல்லா இருந்தது. அப்படியே நெக்ஸ்ட் டே சரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம். அப்புறம் இது மார்னிங் ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். தோசை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னா, அதான் டெய்லி தோசை தானே சாப்பிட்றீங்கம்மா, ஏம்மா நீங்கள் இன்றைக்கி தோசை ஆர்டர் பண்ணிங்கன்னு என் பையன் கேட்டான். டெய்லி தோசை நம்ம சுட்டாலும் அந்த தோசையை நம்ம அழகாக மெல்லிசாக மற்ற எல்லாத்துக்கும் சுட்டு சூடாக நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்மளுக்கு சுட்டுத்தர யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த தோசையை கடைசியில் நம்ம சாப்பிடும்போது போங்கடா டயர்டாகி தோசை சுட்டு டயர்டாகி நம்மளே அந்த ஏதோ தோசையை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம உட்காந்து தோசையை சூடாக சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் பசங்க குளிக்கணும்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் குளிக்கிறதுக்காக பசங்களை ஆற்றுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தோம். அங்கே கிளைமேட்டு நல்லா சில்லுன்னு இருந்தது. குளிச்சுட்டு இருந்தாங்க. பசங்க ஒரு 10 நிமிஷம் தான் தண்ணிக்குள்ளே இறங்கிய டைம் இருக்கும். அதுக்குள்ளேயும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கடன்னு சொல்லி மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தண்ணி எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள். இந்த இடம் நிறைய மூவிலெலாம் இந்த இடம் வந்திருக்கு. இது அம்பாசமுத்திரம் ஆறு. அங்கே தண்ணி நல்லா கிளியராகவும் இருந்தது. நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்க கிளம்பிட்டாங்க. இந்த கிளிப்ஸ் என்னென்னா, இவங்க கண்ணாடி போட்டிருக்காங்களா, இது என்னென்னா அந்த கண்ணாடியை தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தோம்னா தரையில் நல்லா கிளியராக தெரியும். மண்ணில் தங்கம் ஏதாவது குளிக்க வரவங்க யாராவது மிஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அதை பார்க்குறதுக்காக இந்த கண்ணாடி யூஸ் ஆகும். இந்த கண்ணாடியை போட்டுட்டு அவங்க அப்படியே தண்ணியில் மூழ்கிட்டு பார்த்தாங்கன்னா அங்கே தரையில் இருக்கிற எல்லாமே மண்ணில் பாறையில் எது இருந்தாலும் கிளியராக தெரியும். அப்படி குளிச்சுட்டு கிளம்பி சவுண்டெல்லாம் பாருங்க, அழகாக இருக்கும். அந்த பறவையோட அழகாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. யாருக்கெல்லாம் இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்,
அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து க்ரீன் கலர் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சோம், மட்டன் பிரியாணி. சமையலுக்கு ரெஸ்ட்டு கிடையாது, நம்ம சமைச்சி தானே ஆகணும், சாப்பிட ஆகணும்ல. அதனால் அப்படியே பிரியாணி செஞ்சுட்டே இருந்தோம். சரியான வெயில், எல்லா பக்கம் வெயிலாக தான் இருக்குது. சென்னையில் எப்படி வெயில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் வெயில் அடிக்குது திருநெல்வேலியில். வெயில் அடித்தாலும் இங்கே ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் அப்படியே மழை வர்ற மாதிரியே கிளைமேட்டு நல்லாயிருக்கு, சில்லுன்னு காற்றடிக்குது. மற்ற டைம் எல்லாம் வெயில் அப்படி அடிக்குது, கொளுத்துது. வெயில் அடிக்கிற வெயிலில் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இரிட்டேட்டாக இருக்குது. அப்படியே வேர்த்து ஊற்றி கொட்டுது, குளித்த மாதிரி வேர்க்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா பசங்க படுத்துகிற பாட சமைச்சிட்ருக்கோம். அங்கே எங்கள் வீட்டில் போர்க்கிழமை இல்லை, 2ஆம் உலகப் போர், 3ஆம் உலகப் போரெல்லாம் தாண்டி போர் நடக்குது. 2 பசங்களும் சரியான சண்டை போட்டுட்டாங்க, அண்ணனும் தங்கச்சியும். அந்த சண்டையில் நம்ம தலைவலி, நம்மளுக்கு தலைவலி வந்துடுது. என்னை அடிச்சிட்டான், என்னைய வந்து இது பண்ணிட்டான், அப்படி 2 பேரும் மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. லீவ் விட்டாச்சுங்க, ஆனால் அந்த லீவில் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே அடிச்சுக்கிறாங்க 2 பேரும் மாற்றி. எல்லாத்துக்கும் சண்டை, ஃபோனில் இருந்து ரிமோட்டில் இருந்து எல்லாத்துக்கும் சண்டை. யார் வீட்லையா சோபாவுக்கு சண்டை நடக்குமாங்க, எங்கள் வீட்டில் சோபாவுக்கு கூட சண்டை நடக்கும். சோபாவில் உட்காந்தா என் பையன் சொல்லுவான், இந்த சோபா ஃபுல்லாக எனக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு என் பொண்ணு சொல்லுவாள், இந்த சோபா ஃபுல்லாக எனக்கு அப்படின்னு. சோபாவுக்கு கூட 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள், பசங்க சண்டை போடுறாங்களா இல்லைன்னா அமைதியாக உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்களா அப்படின்னு. சரியான சண்டை நடக்குது. இவங்க சண்டையை சமாளித்து நம்ம அன்றைக்கி நாளை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே சொல்லி நம்ம டைம் போயிட்டு தான் இருக்குது. பசங்க வளர புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வளர அதே தான் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. இவ்வளோத்துக்கும் பெரிய பசங்களாம் இருக்காங்க, ஆனால் சண்டை போட்டது 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, மட்டன் பிரியாணி ரெடி ஆகி சிக்கன் 65 ரைத்தா வச்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் அப்போது வெளியே போயிருந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் நடந்தே போனோம்னா நிறைய வயல் இருக்குது. கண்ணுக்கு பார்க்க வந்து க்ரீனிஷாக இருக்கும், ஃபுல்லாக வந்து வயல்வெளியாக இருக்கும். சரி, அதை அப்படியே ஈவினிங் வந்து நடந்து போய் வாக்கிங் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் நடந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். அங்கேயும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் வீடியோவில் வரும், இன்ஷால்லா அப்படி பார்த்துட்டே இருந்தேன். இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே வீட்டில் நிறைய போராட்டம் நடந்ததா. அந்த போராட்டத்தை தாண்டி அங்கே வர கொஞ்சம் நேரம் போய் அவங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறவு யார் மேலே தப்புன்னு சொல்லி கேட்டு அவங்கள 2 திட்டிட்டு வந்து இங்கே சமைச்சிட்டு அந்த வெயிலில் நின்று கிச்சனில் வேலை பண்ணுறதுக்குள்ளேயும் எல்லாம் அப்படி இருக்குது. வெயில் அப்படி அடிக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துஆ செய்யுங்க. அதெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் மழை வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிட்டு ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக அப்போ வந்து கிளம்பி அந்த இதுக்கு போனேன். அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்கள். ஈவினிங் இந்த மாதிரி இடத்துக்கு அப்படி ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஃபுல்லாக அந்த மேரிகோல்டு ஃப்ளவர்ஸ் இருந்தது, பார்க்கவே தங்க மாதிரி மின்னுச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் கலர், பார்க்கவே கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக இந்த
2 சைடுமே வந்து இது போட்டிருந்தாங்க. உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து அங்கே பூ வந்து எல்லா பூவுமே வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. 2 பசங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு இல்லை இது வந்து லைட்டாக அது பட்டால் கூட அந்த பூ வந்து உடஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால சும்மா வெளியவே இருந்து போனதுக்காக ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஊட்டிக்கெலாம் போனால் நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ணி காசெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணிட்டு நம்ம வந்து பூ கண்காட்சி பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படின்னு போன டைம் வந்து சம்மங்கி பூ போட்டிருந்தாங்க. மாலை கட்டுவாங்கள்ல, அதை வந்து அந்த பூ போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எப்படின்னா ஹைட்டாக இருந்தது, குச்சி குச்சாக இருந்தது. அதில் வந்து நிறைய இலைலாம் இல்லை, அந்த ஸ்டெம்மு மட்டும் நல்லா குச்சி குச்சாக பெருசாக இருந்தது. அதுலேருந்து சம்மங்கி பூ வந்துச்சு. அந்த ஜடை வைக்கிறதுக்கு வந்து அது யூஸ் பண்ணுவாங்களாம். மாலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஜடை வைப்பாங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த சேப்பங்கிழங்கு போட்டிருந்தாங்க. அந்த ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குமே அந்த கிழங்கு. இது வந்து ஆழ்வள்ளிக்கிழங்கு. ஆழ்வள்ளிக்கிழங்கோட செடி தான் இது. அதுவும் ஒரு வயல் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. இனிமேல் தான் அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஸ்டெம்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி க்ரீன் கலர், ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருந்தது. ஒரு மாதிரி ரெட்டு பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருந்தது. ஃபுல்லாக இந்த ஆழ்வள்ளிக்கிழங்கு தான் இந்த தோட்டத்தில் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து வாழை மரம், நிறைய வாழை போட்டிருந்தாங்க. அதுவும் நிறைய இருந்தது ஃபுல்லாமே சுற்றி. தென்னை மரம் நிறைய இருந்தது. அப்படியே வந்து அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து வரப்போ இங்கே ஒரு பெரிய குளம் இருந்தது. சென்னையிலலாம் எப்படி ஏரி இருக்குமோ அதேமாரி இது அவ்வளோ பெரிய ஒரு குளம். குளத்துல நிறைய தண்ணி இருந்தது. அங்கே வந்து நிறைய கொக்கு இருந்தது. அந்த கொக்கு வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே கழுத்தை மட்டும் தூக்கிட்டு போகுது. அந்த சீன் நல்லா இருந்தது. ஆனால் அந்த வீடியோ எடுக்கலை. ஒரே ஒரு கொக்கு மட்டும் பாறையில் உட்காந்துருக்க பாருங்கள். இது நல்லா பெரிய குளம், தண்ணி நிறைய இருந்தது. அப்படியே போயிட்டு வந்து ஈவினிங் ஆச்சா, போகும்போது நான் வந்து ஆப்போ வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அரிசிலாம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதனால் அதை வந்து ஆப்பா ஆட்டி எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு அது வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் மிக்ஸி இருக்குது. இந்த மிக்ஸி என்ன மிக்ஸின்னு யாரெல்லாம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாங்க, இது அம்மா மிக்ஸி தான். எல்லாருமே வந்து பிராண்டடு ஏதாவது மிக்ஸி கிரைண்டர் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து அம்மா கிரைண்டருக்கு ரிவ்யூ கொடுக்கங்க. அம்மா கிரைண்டர் மிக்ஸிக்கும் அவ்வளோ அழகாக அரைக்குது, அவ்வளோ நைஸாக அரைச்சிருது. அதேமாரி நம்ம வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைக்கோன்னா அவ்வளோ நைஸாக அரைச்சி கொடுத்துருது. இதே வந்து நம்ம பிராண்டட் மிக்ஸி வாங்கினா கூட அந்த ஜாரெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாரு, அந்த மிக்ஸியோடு கொடுக்குது அந்த ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்குது. ஆனால் கொஞ்ச நாள் அந்த ஜார் வீணாக போச்சுன்னா அடுத்து நம்ம செப்ரேட்டாக எத்தனை ஜார் வாங்கினாலும் சரி, அது வந்து அந்த ஃபஸ்ட்டாக அந்த பிராண்டோடு கொடுக்காங்கல்ல, அந்த மிக்ஸியோடு சேர்த்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜார் மாதிரியே வர மாட்டேங்குது. இந்த மிக்ஸி அவ்வளோ நைஸாக அரைச்சிருது. தேங்காய் எல்லாமே அவ்வளோ நைஸாக அரைச்சிருது. இது பாருங்கள், 2 பிளேடு. இதுதான் நல்லா அரைக்குது. நீங்கள் ஜார் வாங்குறதா இருந்தால் 2 பிளேடு வாங்கிக்கோங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம்னா அங்கே வந்து சித்ரா அன்னங்கள்னு சொல்லி அந்த போர்டில் வந்து அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுற ஒரு ஃபுட் ஐட்டம் போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னென்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியலை, நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சித்ரா அன்னங்கள்லாம் என்னன்னு சொல்லி யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. வீடியோ யாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.